அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ஃப்ராடா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக விக்னேஷ் சார் இஸ் வெல் ஸ்பெஷலைஸ்ட் இன் சிவில், கிரிமினல், மேட்ரிமோனியல் மற்றும் பில், ரெட் அண்ட் ஆர்டிஐ. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட பூர்ணிமா மேம் இருக்காங்க. மேம் ஹாஸ் மோர் தென் 23 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் மேம். மேம், இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம டாக்குமெண்ட் ஃப்ராட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? டாக்குமெண்ட் ஃப்ராட்னா என்ன மேம்? டாக்குமெண்ட் ஃப்ராடுனாவே அந்த மீனிங்கே உங்களுக்கு சொல்லும். என்னென்னா, ஒருத்தர் உரிமை இல்லாத ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, இல்லை ஒருத்தரோட சிக்னேச்சர் ஃபோர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே டாக்குமெண்ட் ஃப்ராட். ஜென்ரலாக இப்போ நடக்கிறது என்னென்னா, ஒரு இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட்லண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு உரிமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு சிக்னேச்சர் ஃபோர்ஜ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட் ஃப்ராடுன்ற இதுக்குள்ளார வரும். ஓகே மேம். சார், இந்த டாக்குமெண்ட் ஃப்ராட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன சார்? கரெக்டான கேட்டிங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த டாக்குமெண்ட் ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரி ஏன் ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான லாபம். பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற இண்டஸ்ட்ரி தான் டாப் நம்பர் 1 இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் அந்த இதில் பார்த்திங்கன்னா, இது ஏன் இப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பட்டா இடம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மெயின் சிட்டிஸில், ஈவன் அவுட் ஆஃப் சிட்டிஸில் கூட இன்றைக்கி ஒரு பப்பிள் ஃபார்ம் ஆகிருக்கு, ரியல் எஸ்டேட் பப்பிள். அதனால் அதிகபட்சமான ஒரு வேல்யூ, கைட்லைன் வேல்யூவாக இருக்கட்டும், இல்லை அதோட மார்க்கெட் வேல்யூவாக இருக்கட்டும், ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிறதுனால ஈஸியாக இந்த வழியாக பணம் வருது. ஸோ அதனால் மக்கள் நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட் ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக் இன்க்ரீஸ். அதாவது இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி ஃபின்லாண்ட், வெல் டெவலப்ட் நேஷன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் அது ஒரு 10,10,000 ரூபாய் ஆகும் ரியல் எஸ்டேட்டில். ஆனால் இங்கே நம்ம இருக்கிற சூழ்நிலை ஹைடெக் சிட்டிஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அது அப்படியே 20 வருஷமாக ஆகுது ரியல் எஸ்டேட்டில். ஸோ அதனால் எப்படிலாம் இதில் ஃப்ராட் பண்ண முடியும், எந்தெந்த சான்ஸ்லாம் கிடைக்குதோ அது இப்போ இருக்கிற இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் த மோஸ்ட் கரப்டட் டிபார்ட்மெண்ட். அவ்வளோ லஞ்சம் லாவணியும் அதில் இருக்குது. மெயினாக இதனால தான் ஃப்ராடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு காரணம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? என் பேர் லதா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். என் சந்தேகம் நாங்கள் 3 பொண்ணு, ஒரு பையன். ஓகே. தம்பி சொல்றான், சுத்தத்துலா அப்பா எனக்கு தான் எழுதி வைக்க போறாரு, எனக்கு தான் சொந்தம், நான் பார்த்து இதெல்லாம் கொடுத்தாதான் உண்டுன்னு சொல்றாரு சார். அப்பாவும் அதுதான் சொல்றாரு. ஆனா அது பூர்வீக சொத்து சார். அது நாங்களால முயற்சி பண்ணா அது எங்களுக்கு கிடைக்குமா? ஓகே, உங்களுடைய பூர்வீக சொத்து அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். ஆமாங்க மேம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். பூர்வீக சொத்தில் பையன் பொண்ணு எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் உண்டு. அதனால் உங்கள் தம்பி அப்படி ஏமாத்தினார்னா நீங்கள் பாகப்பிரிவினை கேஸ் போட்டு உங்களுக்குரிய பாகத்தை வாங்கிக்கலாம். அப்படியே ஒரு டாக்குமெண்ட் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பட்டாவில் உங்கள் பேர்லாம் இணைச்சிட்டிங்கன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்பா அவருக்கு தான் தருவேன், நான் அவருக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்பா சொல்கிறாரு. அப்பா அப்படி எழுத முடியாதுமா. ஏன்னா பூர்வீக சொத்து இல்லையா, அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்து வேணால் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். பூர்வீக சொத்துல எல்லாருக்குமே சரிபாகம் உண்டுமா. ஓகே மேம். மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? முத்து மேடம். ஓகே சார். சார், உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? பண்ணலாம் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். மேடம், உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க சார். அது அப்பாவுக்கு பூர்வீக சொத்து இருக்கு மேடம். ஓகே. நாங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூரை வீடா கட்டிட்டு வெளியூர் போயிட்டோம். ஓகே சார். அதுல என்னன்னா, யாரு குடி இருந்துட்டு அதுல மெத்த வீடா கட்டிட்டாங்க. ஓகே. அதுல அப்பா ஈசியில போட்டு பார்த்தா அப்பா பேர் தான் வருது. ஓகே.
மீதி கரண்ட் பில்லு யார் பேர் கட்டிருக்காங்க, வீட்டு பில்லு யார் கட்டிருக்காங்கன்னு தெரியலைங்க மேடம். ஓகே சார். அது என்ன மேடம் பண்ணணும்? ஓகே, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சரி. சார் வணக்கம், முத்து சார். சார் சொல்லுங்க சார். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டுட்டு போனீங்க? இப்போ இருக்கிற பர்சன் அந்த இடத்த எவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க? அவங்க இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சார். இல்லை கரெக்டாக சொல்லுங்கள், 10 வருஷமா 15 வருஷமா? 15 வருஷம் சார். 15 இயர்ஸாக வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாங்க சார். நீங்கள் அதை ஏன் மெயின்டைன் பண்ணாமல் விட்டு போயிட்டீங்க? சார் நாங்கள் எல்லாம் ரொம்ப இல்லாதவங்க சார். சரி. எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப இல்லாதவர். ம். அதனால நான் சின்ன பிள்ளையிலே நான் சென்னை போயிட்டோம். சரி. அதனால இப்போ அப்பா காலம் ஆயிட்டாரு. ம். அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். இப்போ வந்து அந்த இடத்த உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் இப்போ வந்து அங்கே வந்து மெத்த விட கட்டிட்டு அதில் அவங்க வீட்டு வரிலாம் வாங்கிட்டாங்களா? வீட்டு வரி வாங்கிட்டாங்க சார். ஆனால் கேட்டாச்சா சொல்ல மாட்டேறாங்க. சரி, அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியில் உங்கள் பேர் வருது கரெக்டாக, கடைசியாக உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் வருது. ஆமாங்க சார். சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ரெவன்யூ ஆஃபீஸில் போயிட்டு அந்த சர்வே நம்பரில் வந்து யார் பேரில் பட்டா இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா பேரில் பட்டா இருந்தால் ரொம்ப சூப்பரு. ஸோ அதனால் வந்து ஏன்னா இந்த ஈசி வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில், அந்த பட்டான்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன். ஸோ டைட்டில் உங்கள் அப்பா பேரில் இருக்குது, பொசிஷனும் உங்கள் அப்பா பேர்லேயே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பொசிஷன் அது வந்து கிராம நத்த இடத்துல வருமா? எங்க சார்? கிராம நத்தத்தில் வருமா? ஆமாங்க சார். சரி, ஓகே. இதெல்லாம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக கம்பைல் பண்ணிக்கோங்க. சரி. கம்பைல் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஆன்டி லேண்ட் கிராபிங் செல் இருக்கும், அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலும் போட்டுருங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைகள் இருக்குது. 15 இயர்ஸாக அதாவது அன்டிஸ்டர்ப்டாக அவங்க யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து அட்வர்ஸ் பொசிஷனும் கிளைம் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நல்ல ஆர்டரே கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஃபேவரபுளாகவே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சூட்டும் சப்சிக்வெண்ட்டாக அந்த ஆன்டி லேண்ட் கிராபிங் செல்லில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க. உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓகே சார், ரொம்ப தெளிவாகவே அவங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேம்மா. பத்மநாபுது. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? சந்தேகம் என்னது, என் கணவர் இறந்துட்டாரு, என் மாமியாரி இறந்துட்டாரு. ஓகே. அவங்க வந்து மாமியார் சொத்தை பிரிச்சு வைக்கல ஒரு பிள்ளைங்களுக்கு. ஓகேம்மா. நான் வந்து எனக்கு பாகபத்திரம் செய்து என் சொத்தை பிரிச்சு தருங்கன்னு கேட்டப்போ அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து பிரிச்சு தராம ஏமாத்திட்டே இருக்காங்க. ஓகே. சரி, நான் வந்து இதுக்கு வந்து என்னத்தை செய்யணும்? ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்குறீங்களாம்மா? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வழக்கறிஞர் நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்கள் மேம். உங்கள் மாமியாரோட சொத்துல வந்து எல்லாருக்கும் பங்கு உண்டு. உங்கள் மாமியார் எதுவும் பத்திரம் எழுதி வைக்கல இல்லைங்களா? பத்திரம் ஒன்றும் எழுதி வைக்கல இதுவரை. சரி, அப்படி எழுதி வைக்கலன்னா அவங்களோட வாரிசு எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் உண்டு. ஏதாவது எழுதி வச்சிருந்தா நம்ம கேட்க முடியாது. எழுதி வைக்கலன்னா அவங்களுக்கு 3 வாரிசுனா 3 பேருக்குமே ஈக்குவல் ரைட் உண்டுமா, நீங்கள் கேஸ் போட்டு வாங்கிக்கலாம். ஓகே மேம். நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? நாங்கள் புளியங்குடிலேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்களுக்கான சந்தேகம். ஹலோ சார், நீங்கள் தொடர்ந்து பேசலாம், லைனில் தான் இருக்கீங்க. நாங்கள் வந்து புளியங்குடி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம். தென்காசி மாவட்டம். ஹலோ சார், கேட்குது சார், நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அதான் எங்க தாத்தா எங்களுக்கு உயில் எழுதியிருக்காப்புல. ஓகே. அது உயில்ல 3 பங்கு தான் காட்டியிருக்காப்புல. ஓகே சார். சார், நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு இங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும். மேடம் சொல்லுங்க சார். இந்த உயில் எழுதியிருக்காப்புல. ஓகே. உயில்ல 3 பங்கு தான் காட்டியிருக்காப்புல பேரனுக்கு. ஓகே. பேரனுக்கு 3 பங்கு தான் காட்டியிருக்காப்புல. எங்க அத்தைய ஒரு ஆளை காட்டி 4 பங்கு ஒரு பங்காளி பிரிச்சுட்டாப்புல சொத்தை.
சரிங்க சார். அதான் செங்காஸ் கோர்ட்ல தான் நடக்கு. ஓகே. நம்மளுக்கு வந்து அவ்வளவு வசதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதான் இலவச வைக்கிறதா ஒண்ணு பார்க்கலாமான்னு கேட்கறது உங்கள்கிட்ட மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், அதாவது இப்போ வந்து இந்த பாகப்பிரிவினையில் பிரச்சனை, அதனால கோர்ட்டில் கேஸ் இருக்குது, உங்களுக்கு இலவசமாக சட்ட சேவை வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் மேடம். ஆமாம் சார். ஓகே ஓகே. எல்லா கோர்ட்லேயுமே வந்து இலவச சட்ட சேவை இருக்குது. கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு இருக்குது சொல்லிட்டு அங்கேயுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸுமே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து லீகல் எய்டு ஒரு மாநிலம் இல்லை ஒரு மத்திய அரசோட அடிப்படை கடமையில் வந்து providing free legal aid to the citizens is also one of the fundamental rights of every citizen. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீங்கள் கன்சர்ன் ஜட்ஜுக்கிட்டே கேட்கலாம். இலவசமாக சட்ட சேவை கேட்கும்போது அவங்களே வந்து ஒரு அட்வொகேட் உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம். குமார் மேடம். சொல்லுங்கள் குமார், உங்களுக்கான சந்தேகம். மேடம், எங்களுடைய மூதாதையர் சொத்துங்க, அப்பா பேர்ல டாக்குமெண்ட் இருக்குங்க. ஓகே. அப்பா பாதுகாசனம் பண்ணி, அப்பா கூட பிறந்தவங்க 3 பசங்க 2 பொண்ணுங்க பாதுகாசனம் பண்ணி டாக்குமெண்ட் இருக்குங்க. ஓகே. அந்த சொத்து வந்து அப்பாவுக்கு வந்து வாரிசுகளுக்கு எல்லாத்துக்கும் போகுமா, இல்ல அப்பா யாருக்காவது கொடுக்கலாமா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார், பூர்வீக சொத்துனாவே எல்லா வாரிசுகளுக்கும் சமபாகமாக உண்டுங்க சார். அப்பா வந்து யாருக்கும் குறிப்பிட்ட ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு எத்தனை வாரிசு இருக்கோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் உண்டு. ஓகே மேம். நம்ம கூட மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். காலர் கட் ஆயிட்டாங்க மேம். சார், இப்போ நம்ம இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ராட் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா சார்? ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ராட்லேருந்து ஒரு நபர் தன்னை எப்படி பாதுகாக்கணும் சார்? டெஃபினட்டாக அதாவது ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணாலே இதுலேருந்து பாதுகாத்துக்கலாம். டாக்குமெண்ட் ஃப்ராட் அதாவது ஒருத்தர் மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அது பெருசு கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது கஷ்டம்தான், ஆனால் அது பெருசு கிடையாது. அதை கரெக்டாக அவங்க பாதுகாக்கிறது தான் பெருசு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக அவங்க பேரில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் எங்கே தெரியுமா நிறைய பிரச்சனை நடக்குது, அங்கே வந்து லேண்டை பார்க்காம விட்டுறது, வாங்கி போட்டு அப்படியே விட்டுருவாங்க, பார்க்காம இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இதுக்கு விக்டிம் ஆவாங்க. தொடர்ந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். என்ஆர்ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அங்கே யாரும் கேட்பார் இல்லாத சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி சொத்துக்களுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ராட் நடக்கும். இது ஆக்டிவாக போய் அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறவங்க அவங்களாம் மோஸ்ட்லி இதில் வந்து விக்டமைஸ் ஆக மாட்டாங்க. யார் வாங்கி போட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படி ரொம்ப நாளாக வருஷம் கணக்கில் பல வருஷம், இப்போ சொன்ன மாதிரி 10 வருஷம் அப்படியே விட்டு போனதுனால வீடு கட்டிட்டாங்க, அந்த மாதிரி அதை நோட் பண்ணுவாங்க. அதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். அந்த இடத்த யாருமே அனுபவிக்கலையா, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கா, வேல்யூ அதிகமாக இருக்கா, சரி ஓகே அதுக்கு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி நடக்கிறதுக்கான கான்சிக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு லேண்டை வந்து அவங்க தொடர்ந்து அவங்க இடத்த மெயின்டைன் பண்ணிவிட்டு பராமரிச்சுட்டு கரெக்டாக பார்த்துட்டு ஏதாவது இங்கே என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குதா, இல்லை யாராவது வந்து நோட்டம் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது இதுக்கு முன்னாடி வந்து தடை மனுலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க கன்சர்ன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். இப்போ வந்து தடை மனு வந்து ஒரு அது ஏதாவது கோர்ட் ஆர்டர் இருக்கணும், இல்லை எனி அதர் ரிலவெண்ட், இப்போது அவங்க ரெவன்யூ ஆஃபீஸர்ஸில் ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் தடை மனுவே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஃப்ராட் நடக்கிறதுக்கு ஈஸியாக ஆகிப்போச்சு, இம்பர்சனேஷன்லாம் ஈஸியாக நடக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா தெளிவாக அதை ஒரு 30 வருஷம் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுங்கள், போய் அடிக்கடிக்கு பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் அடிக்கடி இப்போலாம் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. ஸோ வந்து ஆன்லைனில் நம்ம பேரில் தான் இது இருக்குதா, யார் பேர்லாம் மாறி இருக்குதா, ரீசெண்டாக மாறி இருந்ததுன்னா உடனே நம்ம இது பண்ணணும். ஸோ அதே மாதிரி செக்கப்ஸ் இருக்கணும். செக்கப்ஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இதை தவிர்க்கலாம். ஓகே சார், அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தா கூட இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஆமாம், அது மெயினாக நம்ம இருந்த இடத்துலேருந்து ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கலாம், ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் அது. ஓகே சார். மேம், இப்போ நிறைய பேர் வந்து நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய பெயர், எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். சந்தேகம் என்னன்னா, இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்து வந்து கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் சூட் போட்டு போடலாமா? ஏன்னா அது அன்பார்ட்டிஷனா இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லீஸ்க்கு விட்டு அந்த மாதிரி. இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பேங்க்ல
நாட் இன்ட்ரெஸ்டட் டு கிளைம் த அமௌண்ட். 3 பசங்கள ஒரு பசங்கலாம் நாமினி போட்டிருக்காங்க, அது கிளைம் பண்ணல, விருப்பம் இல்ல, அப்போ லீகல் ஹையர் எக்ஸிகியூஷன் பண்ணலாமா பேங்க்ல? இது பாசிபிளா? இது 2 கேள்வி. ஓகே சார், உங்களுடைய 2 கேள்விக்குமே வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார், இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கோ ஷேரருக்கு அகெயின்ஸ்டாக கேட்க முடியாதுங்க சார், அது செட்டில்டு லா. சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷேரர் மட்டும் அதில் வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் பாகப்பிரிவினை கேஸ் போடும்போது அதில் மீன் ப்ராஃபிட்னு ஒன்று கேட்போம். எப்படின்னா வந்து யார் ஒருத்தர் அதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரோ இன்கம்மை, அதில் நமக்குரிய ஷேரை நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதே கேட்டோம்னா கட்டாயமாக பாகப்பிரிவினையில் உங்களுக்கு ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணும்போது மீன் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஜெக்ஷன் வந்து ஒரு கோ ஷேரருக்கு அகெயின்ஸ்டாக கட்டாயம் கேட்க முடியாது. நீங்கள் பார்ட்டிஷன் சூட் தான் போடணும். இன்னொரு இது கேட்டிங்க இல்லையா, பேங்க்கில் நாமினின்ட்டு. பேங்க்கில் நாமினி யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு மற்ற லீகல் ஹேர்ஸ் அதை கிளைம் பண்ணலாம் பேங்க்கில். இல்லைனா நீங்கள் சக்ஸஷன் சர்டிஃபிகேட் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கி தான் வாங்கணும், டிஸ்பியூட் இருந்தால். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். இப்போது நிறைய இடங்களில் வந்து ஈஸி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் இல்லையா? இப்போ நம்ம ஷோவில் கூட ஈஸின்னு அப்படின்னு சாரும் சொன்னாலும் ஒரு காலரும் சொன்னாங்க. ஈஸினா என்ன மேம்? ஈஸினா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ். ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்வே நம்பரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கோ அது எல்லாமே காமிக்கும். ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 2 சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வரும். ஏன்னா முன்னே வந்து பெரிய பெரிய இப்போ பைஃபர்கேஷன் நிறையா ஆகிடுச்சு. ஸோ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் நிறையா வந்ததுனால முன்னே ஒரு ஏரியாவில் இருந்திருக்கும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், இப்போ வேறு இடத்துக்கு கீழே அந்த லேண்ட் வந்திருக்கும். அப்படின்னும் போது நம்ம 2 இடத்துலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்குன்றது எல்லாமே அதில் ரெக்கார்டாக இருக்கும். அதை நம்ம ஈசி போட்டு வாங்குறதுன்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா 30 வருஷத்துக்கு ஒரு ஈசி எடுத்து நம்ம பார்க்கணும். அது வந்து மெயினாக அதுவும் ஒரு லேண்ட் வாங்குறோன்னா அதுவும் ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுக்கணும், ஈசி பார்க்குறதுன்ட்டு. வெறும் ஈசி மட்டும் பார்த்து வாங்குறதும் கிடையாது, மற்ற டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டு வாங்கணும். ஓகே மேம். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? என் பேர் பானு, தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். நாங்கள் இடம் வாங்கினோம். அதில் எனக்கு 3 பையன். அதில் உள்ள நடுவில் உள்ள பையன் வெளிநாட்டில் இருந்ததுனால அவன் பாதி நான் பாதின்னு போட்டு சுட்டு போட்டு அந்த இடத்த வாங்கினோம். ஓகே. இப்போ வந்து மிச்சம் 2 பிள்ளைங்களுக்கும் நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் இதில் ஒரு 10 பவுனும் ஒரு 8 லட்சமும் போட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 7 லட்சம் போட்டாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து எனக்கு நீ ஒரு அமௌண்ட் கொடு, 10 பவுன் நான் போட்டேன், அப்புறம் 8 லட்சம் கொடுத்துருக்கேன், நீ கொடு, ஒரு அமௌண்ட்டை கொடு, நான் உன் பேரில் பத்திரம் எழுதுவேன் அப்படிங்க. செட்டில்மெண்ட் பத்திரம் அவனுக்கு மட்டும்தான் எழுதி கொடுக்கணும். ஏன்னா அந்த 2க்கும் நான் ஒன்றும் செய்யலை, நான் என்கிட்ட இருக்கிறத பூரா அதில் போட்டேன். அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பத்திரம் எழுதணும்னா நான் எப்படி எழுதணும்? எனக்கு அது ஏன்னா அவன் நான் செத்த பின்னாடி அது அவனே எடுத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 2ம் நம்ம துட்டு கூடாதனால அது 2ம் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒருத்தனுக்கே இவ்வளவு கொடுத்துட்டு மிச்சம் 2 பிள்ளைகளுக்கு 1 கொடுக்கலையேன்னு எனக்கு மனசாட்சி இடிச்சு. அதனால நான் எப்படி பத்திரம் எழுதலாம்ங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க வழக்கறிஞர்கிட்ட நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்க சார். அம்மா, நீங்கள் உங்கள் ஒரு பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், அவனும் நீங்களும் சேர்ந்து ஒரு சொத்து வாங்கினீங்க. அது யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? என் பேர்ல தான். மொத்தமாகவே உங்கள் பேரில் தானே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? சரி, இப்போ வந்து அவர் வந்து மொத்தமாக அந்த சொத்து அவர் கேட்குறாரா? என் பேர்ல எழுதி கொடு, பத்திரம் எழுதி கொடுங்க. நீங்கள் வந்து 3 பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து கொடுக்கணும் கூட சொல்ல, நான் போட்ட சிட்டை நீ எனக்கு கொடுத்துரு, நான் அந்த 2 பிள்ளைகளுக்கும் பாதி வரி கொடுத்துருவேன் அப்படின்னு. அது நல்லது தானே. நீங்கள் இதுவே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ வந்து அவங்க அதாவது மற்ற 2 பேருக்கு அவர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் மொத்த சொத்தையுமே இவர் பேரில் செட்டில் பண்ணிவிடுங்க. இவன் அதுக்கு எழுதி கொடுக்காம தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். எப்படின்னா, அந்த சொத்துல வந்து 50%, அதாவது 50% வந்து இவங்க அந்த பணம் போட்டார்ல அந்த பையனுக்கு போகிற மாதிரியும், மீதி இருக்க உங்களோட பாகத்தில் 25% வந்து மற்ற 2 பசங்களுக்கும் இருக்கிற மாதிரி நீங்கள் செட்டில்மெண்ட் டீட் பண்ணிடலாம். ஆமாம், தனித்தனியாக அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீடு, இவங்க 2 பேருக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீடு எழுதிடலாம். இல்லைனா உங்கள் காலத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி 3 ஷெட்யூல் போட்டு, இதில் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த முதல் பையனுக்கு போவோம், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 2வது பையன், இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து 3வது பையன் போவோம், யார் யாருக்கு எவ்வளோ தர நினைக்கிறீங்களோ. நான் வாங்கினதே மொத்தமே 2.5 சென்ட் தான்ப்பா.
ஓகே 2.5 சென்ட்டாக கூட இருக்கட்டும். இப்போ பணம் போட்டவருக்கு வந்து 1.5 சென்ட் கொடுத்துருங்க. பணம் போடாத 2 பேருக்கும் சேர்த்து ஒரு சென்ட் எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். முன்னாடியே செட்டில் பண்ணால் மொத்தமாக அவருக்கு எழுதிருங்க. அவர் செட்டில் பண்ண தயங்கினார்னா இவங்க பேரில் எழுதி வைங்க, இவங்களுக்கு அவர் செட்டில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் மாலதிங்க. சொல்லுங்க மாலதி, உங்களுக்கான சந்தேகம். என்னோட அப்பா வந்து நத்தம் நிலம் ஒரு 13 சென்ட் வாங்கியிருந்தாருங்க. ஓகே. அதில் வந்து 13 சென்ட்ல 1 சென்ட் இடம் வந்து கிணறோட அளவு இருந்ததுங்க. ஓகே. அந்த கிணறுல வந்து பக்கத்து வீட்டுக்கார் வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு ரொம்ப அடாடி பண்ணியிருந்தாருங்க. ஓகேம்மா. அது வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்குல வந்து அம்மாவால வந்து போக முடியாதனால அந்த வழக்கை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க போன வருஷத்துல. சரிங்கம்மா. இப்போ அந்த வழக்கு போட்டிருக்கோம். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, என் அப்பாவோட பேர் கொண்டவரையே கூட்டின்னு வந்து அந்த வழக்குல போலி ஆவணங்கள் கொடுத்து அவருதுன்னு பட்டாவை மாத்திருக்காங்க. எங்களோட பட்டாவை ஒரிஜினல் வந்து நாங்க கோர்ட்ல கொடுத்துருந்தோம். ஆனா அவர் வந்து அவரு நகலை வச்சு அவருக்கு கொடுத்துருக்காங்க விவோ மேடம். சரிங்கம்மா. இப்ப நாங்க அதுக்கு வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். அதுக்கு அவர் இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாது இருக்காருங்க. எங்களோட சொத்து மொத்தமே அவருக்கோடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதை வச்சு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தேன். பலமுறை தாசில்தார்கிட்டயும் மனு கொடுத்தேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு எந்த சொத்தும் இல்லைன்ற மாதிரி இப்போ அவர் எந்தன்னு ஆக்கிரமிக்கிறாருங்க. சரிங்கம்மா, இப்போ என்ன பண்ணணும்னு தானேம்மா கேட்க வரீங்க? ஆமாங்க மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். உங்கள் அம்மா போட்ட கேஸ் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? ஸ்டெப் எடுத்து மேடம், எடுத்து திருப்பி இப்போ அதாவது வந்து போன மாசத்துல வந்து போன வருஷத்துல 7ஆம் மாசம் வந்து வழக்கு புது சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அப்போ ஜட்ஜ் வந்து இந்த வழக்கு தள்ளுபடி பண்றன்ற மாதிரி பண்ணிட்டாரு. நீங்க போகாததுனால தள்ளுபடியாச்சா இல்ல உங்க வக்கீல் கேஸ் நடத்தி தள்ளுபடியாச்சுங்களா? எங்க வக்கீல் கேஸ் நடத்தி தள்ளுபடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல அப்பீல் போடலைங்களா? இப்ப அப்பீல் போட்டிருக்கங்க. 7 மாசமா ஆயிடுச்சு. இன்னும் அவர் வந்து எதிர்த்தரப்புன்னு ஆஜராக மாட்டேன்றாருங்க. எதிர்த்தரப்பு ஆஜராக மாட்டேங்கிறான்னு வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் பேட்டா கட்டியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் ஆகி வரலன்னா அவங்கள எக்ஸ்பார்ட்டி பண்ணி அப்பீலை நடத்த சொல்லுவாங்க. நீங்கள் அதை என்னென்னு உங்கள் அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லைன்னா கோர்ட்ஸ் ஆப்பில் அதில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்பீல் நம்பர் போட்டு பார்த்தா. சரிங்களா? ஒருத்தருக்கு 3 டைம் தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து அவங்க வரலன்னா எக்ஸ்பார்ட்டி பண்ணிவிட்டு கேஸை நடத்தலாம். பட்டா வந்து இன்கேஸ் அவங்க பேரில் மாற்றிருக்காங்க, கேஸ் பெண்டிங்காக இருக்கும் போது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்பீல் போட்டு நீங்கள் அந்த பட்டாவை உங்கள் பேருக்கு ரெஸ்டோர் பண்ண சொல்லலாம். ஜென்ரலாக சிவில் சூட்டோ அப்பீலோ பெண்டிங்காக இருக்கும்போது ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் மாற்றக்கூடாது. அப்படி மாற்றிருந்தால் அது தப்பு. நீங்கள் அப்பீல் போட்டு பழைய நிலைமை என்னவோ அதையே ரெஸ்டோர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே மேம். நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? ஹலோ சார், தொடர்ந்து பேசலாம். திண்டுக்கல்லிருந்து குருசாமிங்கிற பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். இப்போ மூதாதையருடைய சார் சொல்லுங்க. அந்த நிலத்தை வந்து நமக்கு 4 பேர் இருக்காரு. 2 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. ஓகே. அந்த 4 பேருக்குமே உண்டான கோர்ட்டு வந்து கோர்ட்ல போட்டு 2014 போட்டு 2022 எங்க பக்கம் இவங்களுக்கு நாங்க ஒரு கொடுக்க சொல்லி தீர்ப்பாக்கி கீழ் கோர்ட்டை நாங்க வாங்கியாச்சு. ஓகே. இப்போ நம்ம நிலம் கேட்க போறப்போ அவங்க வந்து மேல வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம அவங்களோட நிலத்தை எடுத்து வாங்குறது என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு தெரியல. அதான் உங்களோட. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி அதில் இஷ்யூ ஆகி நீங்கள் வந்து கேஸ் போட்டு லோவர் கோர்ட்டில் ஜெயிக்கிறீங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அப்பீல் இருக்குங்களா? இல்ல வாங்கல. இது வந்து பூர்வீக சொத்து. சரிங்க, பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து. அவங்க 4 பேர் வந்து இருக்கிறாங்க. 2 அக்கா, ஒரு அண்ணன். ஓகே. இவங்க கடைசியா இருக்கிறவங்க அவங்க நிலம் தந்தைன்னு இப்போ ஒரு ஏறக்குறைய 30 வருஷமா தரல. சரி. தரானால இவங்க போய் கேட்டு தரணும் கேஸ் போட்டாங்க. 2014 கேஸ் போட்டு 2022 இந்த கேஸ் போட்டவங்க 4வது நபர். அவங்க 4வது நபருக்கு 1/4 4 ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பாயிருச்சு கோர்ட்ல. சரிங்க.
தீர்ப்பானது பிறகு அவங்க வந்து இதுல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டாங்க. நம்ம போய் இடத்த வாங்கவோ அல்லது கேட்கவோ எதுவும் பேச மாட்டாங்க. சரி, அதை அப்பீல் பண்ணி அப்பீல் இப்போ 2 வருஷம் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு பதிலும் தர மாட்டோம். என்ன செய்யலாம் சார்? இப்போ அப்பீலில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கா? ஆமாம் சார். அப்பீலில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா அப்பீல் போயிருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லோவர் கோர்ட்டில் மோஸ்ட்லி வந்து அந்த ஆர்டர்ஸ் தான் வந்து அப்பலேட் கோர்ட்டை நீங்கள் கரெக்டாக அதை கொண்டு போயிட்டு நீங்கள் லோவர் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி அப்பலேட் கோர்ட்லேயும் அந்த இதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா, ஏன்னா வந்து நேரோ ஆகிட்டே போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிரமிட் ஷேப்பில் தான் போகும். லோவர் கோர்ட்ஸில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஹைகோர்ட் அதுக்கப்புறம் அப்பீல் போகும்போது கம்மியான இது கிரவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போகும்போது இன்னும் கம்மியாக நேரோ ஆகிட்டே போகும். ஸோ மோஸ்ட்லி லோவர் கோர்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதே வாதங்களை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயுமே கொண்டு போங்க, அதை கண்டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து காலேஜ் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் வந்து குளத்தூர்ல இருந்து வேலாயுதம் பேசுறேன்மா. சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு மகன் இருக்காம்மா. ஓகே. நான் 2 பேருக்கு மேரேஜ் ஆகி போச்சு. என் மகளுக்கு நான் வந்து ஒரு இடம் வாங்கி எங்க பேர்ல வச்சிருக்கோம் கொடுக்கறதுக்கு. சரிங்க சார். மகனுக்கு ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் பழைய வீடு இருக்குது. அது அவன் பேர்ல நான் எழுதி வச்சிருந்தோன்னு பாக்குறேன். என் மகன் இப்ப பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க, இதுலயும் பங்கு கேக்குற மாதிரி. ஓகே சார். அதனால நான் வந்து இத எழுதி கொடுத்துடணுமா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா பையன் பேர்ல? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. சார், நீங்கள் வந்து எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும் கட்டாயமாக. நீங்கள் உங்கள் ஆயுள் காலத்திலே எழுதணும்னா செட்டில்மெண்ட் டீட் எழுதலாம். செட்டில்மெண்ட் டீட் எழுதுனீங்கன்னா உடனே அவருக்கு உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உரிமை வந்துடும். அப்படி இல்லை உங்கள் ஆயுளுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உயிலாக எழுதலாம். சரிங்களா? உயிலாக எழுதி அதையுமே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. 2யுமே எந்த எழுதுனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாளைக்கு அவங்களுக்குள்ளார எந்த சண்டையும் பிரச்சனையும் இல்லாத இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? 2021ல சொல்லுங்க சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். 2021ல எங்க அப்பாவுடைய பூர்வீக சொத்து தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகே. ABCD செட்டில்டா பிரிச்சுக்கிட்டோம். ஓகே சார். அது என்னுடைய பெயர் கூட்டுப்பட்டா வரைக்கும் சேர்த்தியாச்சுங்க. ஓகே சார். தனிப்பட்டா விண்ணப்பிச்சிருந்தோம். அது என்ன வரைக்கும் ஆன்லைன்ல நம்பர் வரல அப்படிங்கிறாங்க. ஓகே சார். அது என்னங்க சார், என்ன மேடம் பண்ணணும்? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சப்டிவிஷனுக்காக கொடுத்துருந்தோம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். அதான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சார் எனக்கு புரியுது. இருக்கு இல்லைங்களா? கேக்குது சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். அட்வொகேட் உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்க, அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்க சார். சார், உங்களுக்குள்ள நீங்க பார்ட்டிஷன் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? பார்ட்டிஷன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க. ஓகே, அதை வந்து சப்டிவிஷன் பண்ணி கொடுக்க சொல்லி கன்சர்ன் தாலுகா ஆஃபீஸில் அப்ளை பண்ணீங்க, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பட்டா, கூட்டு பட்டாலேருந்து தனியாக பிரித்து பட்டா கேட்டீங்க. அது வந்து கன்சர்ன் டெபுட்டி தாசில்தார் வந்து அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவர் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் வந்து கன்சர்ன் RI அப்புறம் VAO 3 பேரும் வந்து ரிப்போர்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி தான் VAO நம்மளோட தாசில்தார் உங்களுக்கு தனிப்பட்டா கொடுப்பாங்க, சேங்ஷன் ஆகும். சரிங்க சார், வந்து அளந்தாங்க 4 வருஷம் ஆச்சு. அதான் சார் எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து இந்த உங்களுக்கு இது டிலே ஆகுது அப்படின்னா ஒரு RTI மனு போட்டுருங்க. RTI மனு போட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் அதை ரைஸ் பண்ணி RTIயில் உங்களுக்கு தேவையான விடையை வாங்கிடுங்க. வாங்கிட்டு டைரெக்டாக ஹைகோர்ட்டில் நீங்கள் ரிட்டு போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை நடக்கும். 4 வருஷம் ஆகுதுன்னு இது வெரி 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 லாங் டியூரேஷன். அதனால் வந்து நீங்கள் வந்து கன்சர்ன் ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் RTI போட்டு முதல்ல விடையை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ரிட்டை போட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரெமிடியை வாங்கிக்கோங்க. ஓகே சார், நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? என்னோட பெயர் கல்யாணி மேடம். சொல்லுங்க கல்யாணி, உங்களுக்கான சந்தேகம்? நாங்க கும்மிடிப்பூண்டியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே. எங்களுடைய பூர்வீக சொத்து மாமனாரு அவருடைய அண்ணன் மேடம். ஓகே. அண்ணன் வந்து அவருக்கு தம்பிக்கு பங்கு 38 சென்ட் விட்டுருக்காரு மேடம். ஓகேமா. அதுக்கு முன்னாடி வீடு வந்து நாங்க மாமனார் மாமியார் காலத்துல இருந்து கட்டிட்டு இருக்கோம் மேடம் அந்த இடத்துல. ஓகே.
அப்ப அந்த அந்த வீடு தான் எங்களுக்கு அந்த 38 உண்டான வழி. சரிங்கம்மா. இப்போ அவருக்கு பங்காளிங்க வந்து என்ன சொல்றாங்க, எங்க பேர்ல இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அப்போ எங்களுக்கு அந்த அந்த சொத்து வழி அந்த வீடு இருந்துதான் நாங்க அந்த வீட்டுக்கு 38 சென்ட்டுக்கு போக முடியும். ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அப்பா பேர்ல இருக்குது பட்டா, அதனால எங்களுக்கு தான் இந்த வீடு சொந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் 69ல இருந்து அந்த இடத்துல வரி கட்டி வச்சிருக்கேன். மாமனார் காலத்துல இருந்து வரி கட்டி வச்சிருக்கேன் மேடம். அந்த வீட்டுல தான் குடியிருக்கோம். மாமனார் காலத்துல இருந்து நான் வாழ வந்து 38 வருஷமா அங்கதான் குடியிருக்கோம். ஓகேம்மா. என்னோட எல்லா ஆதாரமும் இந்த வீட்டுல தான் இருக்கு. ஓகே. அது கிராம நத்தம் மேடம். சரிங்கம்மா. பின்னாடி இருக்குது பட்டா மேடம். ஓகேம்மா. உங்களுடைய சந்தேகம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் கேட்பாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க வழக்கறிஞர் டைரக்டா கேட்கலாம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க மேம். என்னோட அண்ணனும் ஒன்னா பிறந்தாங்க மேடம். நீங்க தொடர்ந்து சொல்லலாம் சார். ஒன்னா பிறந்தாங்க. எங்க மாமனாரு சின்னவர் 38 சென்ட் பங்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி வழி வீடு இருக்குது. மாமனாருக்கு அப்புறம் அந்த வீட்டுல நாங்க இருக்கிறோம். 40 வருஷமா நாங்க இருக்கிறோம். மாமனார் 60ல இருந்து அந்த வீட்டுல தான் இருந்தாரு. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க தானேம்மா, அதுக்கான பதில வழக்கறிஞர் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். அது வீடு வந்து கிராம நத்தம் மேடம். ஓகேம்மா. உங்களுக்குள்ளார பத்திரம் ஏதாவது எழுதிருக்காங்களா? உங்க மாமனாரும் உங்க பிரதரும் ஏதாவது பாகப்பிரிவினை பத்திரம் மாதிரி எழுதிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். வாய் மூலியமா? இல்ல மேடம், வாய் மூலியமா மொத்தமே அவர் பேர்ல தான் இருக்கு. அந்த வீட்டு மனை மொத்தமே அவர் பேர்ல தான் இருக்கு. அவங்க வாரிசாரிடம் எங்களுக்கு தான் இந்த இடம் அப்படின்னு இப்ப வந்து எங்களை இல்ல அவரு பேருன்றது யார்? உங்க மாமனார் பேரா? பெரிய மாமனார் பேரு. பெரிய மாமனார் அவர் பேர்ல பட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்காருங்களா? ஆமா, இந்த வீடு கிராம நத்தன்றதுனால அப்ப அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேடம். சரி. ஆனா எங்களுக்கு பின்னாடி பங்கு விட்டுருக்காரு அந்த எதிர்தாரர் வந்து எங்களுக்கு பின்னாடி 38 சென்ட் தம்பிக்கு பங்கு வழி விட்டுருக்காங்க, இடம் விட்டுருக்காங்க, பங்கு பாகம். அந்த 38 சென்ட்டுக்கு பட்டா உங்களுக்கு வந்துருச்சுங்களா? அது எங்க பேர்ல இருக்கு மேடம். அவங்க பாகம் தனியா வந்து அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. அதை உங்களுக்கு பாதை தான் பிரச்சனைங்களா? போயிட்டு வரதுக்கான பாதில மேடம் அந்த வீட்டுல அந்த 38 சென்ட்டுக்கு முன்னாடி வீடு இருக்குது மேடம். அந்த வீடு தான் எங்களுக்கு வழின்னு நினைச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு வழி இப்ப அதுதான் போயிட்டு வர பாதை தான் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அந்த வீடே மேடம், அந்த வீடே எங்களுக்கு வீடு தான் மேடம். எங்களுக்கு வேணும். உங்களுக்கு வழி வேணும்னா உங்களுக்கு வேற பாதை இல்லைன்னா ஈஸ்மெண்ட்ரி ரைட் கேட்கலாமா? உங்களுக்குள்ளார பத்திரம் எழுதாததுனால ஈஸ்மெண்ட்ரி ரைட்னா பயன்பாட்டு உரிமைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் வேயே இல்லை போயிட்டு வரத்துக்கு அப்படின்னா நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த வீடு தான் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாகம் பிரிக்கும் போது கரெக்டாக பிரிக்கல அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் போய் பார்ட்டிஷன் சூட்டு தான் போடணும். பாதைன்னா ஈஸ்மெண்ட்ரி ரைட் கிளைம் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் பார்ட்டிஷன் தான் போடணும் நீங்கள். ஓகே மேம். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பேர் தாட்சாயினி, ஆவூர்ல இருந்து பேசுறேன் நான். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, இருந்துட்டாங்க. ஓகே. எங்களுக்கு 5 ஏக்கரா இருந்தது. ஓகே. இப்போ அது வந்து பத்திரமா கிடையாது எங்களுக்கு. அது சரிங்கம்மா. பட்டா லேண்ட் தான் அது. ஓகே. அது பத்திரம் வந்து அம்மாவோட அக்கா வச்சிருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அதனால இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா விற்கணும்னு சொல்றாங்க. ஓகே. அதுல வந்து 5.5 வந்து 2.40 தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ நாங்க என்ன பண்றது? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். உங்களுக்கு பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் இல்லைன்றது டவுட்டா, இல்லைன்னா இடம் கம்மியா இருக்குன்றது டவுட்டா? இல்லைங்க, பத்திரமே கிடையாது. பத்திரம் காணா போயிடுச்சா? காணா போயிட்டு இடமா வந்து அம்மா இருக்கும்போது 5.5 ஏக்கரா சொன்னாங்க. இப்ப வந்து ஒரு அக்கா சொல்றாங்க 2.40 தான் இருக்குது, இல்லை இடமா. உங்களுக்கு அந்த பத்திரம் காணா போயிடுச்சுன்னா ஈஸி போட்டிங்கன்னா அதில் உங்கள் அம்மா பேரில் இருந்த பத்திரம், அது டாக்குமெண்ட் நம்பர் வரும், அதை வச்சு ஒரு காப்பி அப்ளை பண்ணி நீங்கள் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கலாம். ஒரிஜினல் இல்லைன்னா கூட அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுறதுக்கு பணம் கட்டி உங்களோட சர்வே நம்பரில் இவ்வளோ எக்ஸ்டென்ட் இருந்ததுன்றதுக்கு அந்த பத்திரத்தை வாங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சர்வேக்கு பணம் கட்டினீங்கன்னா அளப்பாங்க, வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு
அளந்து இடம் எவ்வளோ இருக்குது, பத்திரப்படி இருக்கா இல்லை வேறு யாரும் அதை ஆக்கிரமிச்சிருக்காங்களான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ரெக்கவரி ஆஃப் பர்சன் சூட்டு தான் போடணும். ஓகே மேம். நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ப்ளீஸ் ஸ்டே ஆன்லைன். மேம் வணக்கம். கெப்ட் ஆன். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. நான் சென்னையில இருந்து கீர்த்திகா பேசுறேன். சொல்லுங்க தீபிகா, உங்களுக்கான சந்தேகம். இந்த மாதிரி எங்க அப்பாவது பூர்வீக வீடு இருக்கு. ஓகே. தாத்தாவது ப்ராப்பர்ட்டி. ஓகேமா. அதாவது அதுல 2 பேர் தான், அப்பா எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தான் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு உயிரில் எழுதியிருக்காங்க. சரிங்கம்மா. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ப்ராப்ளம் ஆகி எங்க அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. 10 இயர்ஸ் மேல ஆகுது. ஓகே. இப்ப அதுல பசங்களா இருக்கிற எங்களுக்கு ஷேர் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் சித்தப்பாவும் கேட்க சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீங்க கேட்கலாம். ஓகே. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பேசின பிறகு அதனால தான் சரி கூப்பிட்டுருக்கோம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா, அந்த பூர்வீக சொத்துன்றது உங்க தாத்தா வழியா வந்ததா? எங்க தாத்தா கட்டினது. அதான் அவர் பேர்ல இருக்கா, இப்ப யார் பேர்ல இருக்கு? அவர் பேர்ல தான் இருக்கு. அதாவது அவர் அப்பா அப்புறம் சித்தப்பா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஆமா, இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஆனா பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, இது 2 பசங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு உயிர் எழுதி கொடுத்துருச்சு. அது ஓகேம்மா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீக சொத்துன்னும் போது எல்லாருமே இதில் சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்குமே இதில் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதில். இப்போ வந்து அவரோட செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்கள் சித்தப்பாக்கோ அப்பாக்கோ. ஸோ அதனால் வந்து அவர் நாளை பின்ன அதை விற்கணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் போனால் கூட உங்களோட சிக்னேச்சர்ஸ் கண்டிப்பாக தேவை. நீங்கள் உங்களுக்கு இதில் ரைட்ஸ் இருக்குது, இதில் யாருமே உங்களுக்கு டினை பண்ண முடியாது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ வந்து ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் மனிதர்கள் சிக்கிட்டாங்க, இல்லை போய் அதில் ப்ராப்ளமில் போய் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன் அவங்க எடுக்கணும், ப்ளஸ் அதை எப்படி கேன்சல் பண்ணணும் சார்? டெஃபினட்டாக மேம். இப்போ நிறைய பிரச்சனை எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அப்படின்ற அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய, அதான் நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ண மாதிரி நிறைய இந்த மாதிரி ஐடியலாக அன்யூஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே கண்ணை வச்சு இதுக்குன்னே ஒரு கும்பல் வந்து இதை லேண்ட் கிராபிங், லேண்ட் ஃபோர்ஜரி, இம்பர்சனேஷன் இதான் வேலையாக வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து மக்கள் அவேர்னஸாக எப்படி இதுலேருந்து சப்போஸ் அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக எல்லா கமிஷனரேட்லேயும் எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லேயும் வந்து ஆன்டி லேண்ட் கிராபிங் செல் இருக்குது. அந்த செல் வந்து 2001 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 11ல். அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது. பட் இனிஷியல் ஸ்டெப் அப்படின்றது ப்ராசஸ் வந்து அதுதான், ஒரு எஃப்ஐஆர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸோடு கண்டிப்பாக போயிட்டு ஆன்டி லேண்ட் கிராபிங் செல்லில் வந்து அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை விட்டுட்டு கன்சர்ன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை யாரோ ஒரு கூண்டாஸை வச்சோ பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அது சிவில்லேருந்து கிரிமினலாக மாறிடும். நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து ஆன்டி லேண்ட் கிராபிங் செல்லில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கன்சர்ன் எஸ்ஆர்லையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து தடை மனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன் இதுக்கு வந்து இப்போ பவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிடுங்க. இல்லைனா நீங்கள் ரிட்டாகவும் போகலாம். ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் வந்து நாங்கள் கன்சர்ன் இப்போ இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அண்ட் தென் இதுக்கான வேலைகளை வந்து நீங்கள் கோர்ட் மூலமாக, ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து இதுக்கோட பவர்ஸை குறைச்சிட்டாங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கைட்லைன்ஸ் இல்லை, லேண்ட் கிராபிங்னா என்னானே டெஃபினேஷன் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து அதோட பவர்ஸை குறைச்சிட்டாங்க. நான் கோர்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக பவர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, கன்சர்ன் சிவில் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும். ஸோ அதனால் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் டைரக்ஷன் வாங்கி இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸும் ரெவன்யூ அஃபீஷியல்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸையும் வேலை வாங்குங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு வே. எஃபெக்டட் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அண்ட் தென் கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்கள வேலைக்கு வாங்குங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். பூர்ணிமா மேமுக்கும் விக்னேஷ் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மக்களாகிய உங்களுக்கு சட்ட ரீதியாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எண் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.